உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேற்று திருச்சியில் நடந்த விஜயினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு மிக சரியாக வடிவமைத்த காவல்துறை, மிக சரியாக நடந்து கொண்ட டிபிகே தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள். ஏன் இதை நடந்து கொண்ட வடிவமைத்த அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதுதாங்க உதாரணம். இதுதான் விஜய் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல பாதை. திரும்பவும் கூட்டம் கூடி போச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு, விஜயை பார்க்க வரோம், ரீல்ஸ் எடுக்க வரோம், வண்டிக்கு முன்னாடி ஓடுறோம், அவரை பார்த்து துண்டை வீசுகிறோம், வெளியே வாங்க தலைவான்னு சொல்கிறோம், அவரை நாங்கள் பார்த்துட்டோம் தெரியுமா அப்படின்னு ஓடி வர்றது, மரத்து மேலே ஏறி நிற்கிறது, அத்தனையும் இனி வரப்போகிற இந்த 17-16 நாள் பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய தடையாக விஜய்க்கு இருக்கும். சரி, இந்த 17-16 நாளில் 232-31 தொகுதியில் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னா அது சரி, அது அப்புறம் போவோம். ஏன்னா விஜய் எங்கே போனாலும் ஒரே தொந்தரவாக இருக்குப்பா, எங்கே போனாலும் ஒரே கூட்டமாக இருக்குது, எங்கே போனாலும் ஒரே அடிதடியாக இருக்குது அப்படின்றது திருச்சி ஓரளவுக்கு இல்லை, பெருமளவுக்கு அதை மாற்றிருக்குது. ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அதுக்கு தான் கீழே அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, காவல்துறைக்கு நன்றி நன்றி நன்றின்னு போட்டுட்ருக்காங்க. எங்கள் பெரம்பூரில் இப்படி ஒரு விமர்சனம் வந்தது. அதில் விஜய் தொடர்ச்சியாக நிறைய ஸ்பீச் பேசினார். குறிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியல் பேசிக்கிட்டே இருந்தார். எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஜனநாயகன் படம் சம்பந்தமாக ரொம்ப நாளுக்கு பிறகு, ஏன்னா ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வர வேண்டிய படம் இன்றைக்கி தேட்டர் மொத்தமாக திருவிழாவாக கொண்டாடி அத்தனை விநியோகஸ்தர்களும் தேட்டருக்காரர்களும் ஒரு பெரிய லாபத்தை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. இந்த ஏப்ரல் வந்துடுச்சு. இந்த 90 நாளில், இந்த மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா 90, 92, 93 நாளில் திரையரங்களில் பெரிய வசூலே கிடையாதுங்க. திரையரங்கம் நடத்துறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்களுடைய படம்லாம் எதுவும் வரல. இனி வருமானு தெரியல. ஏன்னா அஜித்லாம் கார் ரேஸ்குள்ளே போயிட்டார், இவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ரஜினி ஜெயிலர் 2 மற்ற படங்கள் வந்தால் தான் உண்டு. மற்றபடி இன்றைக்கி உச்ச நட்சத்திரம், இன்றைக்கி தேட்டரில் போட்டால் வசூல் ஃபஸ்ட் ஷோ அல்லோ தமிழ்நாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 150 கோடி அடிக்கும்பா அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். அப்படியாப்பட்ட ஒரு பெரும்படத்திற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து இவ்வளோ சுத்த விட்டு கடைசியாக ரிவைசிங் கமிட்டி பார்த்து தேர்தல் ஆணையம் தாங்க அதை பார்த்துட்டு என்ஓசி கொடுக்கணும் பொழுது தெரிஞ்சு போச்சு. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அந்த படம் வரும், அதுக்கு முன்னாடி வராது அப்படின்னு ரசிகர்களே அதை ஒரு பக்கம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. தேட்டருக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கூட சரி எப்போ வரட்டுங்க, எப்போ வந்தாலும் அந்த படம் சம்பாரிச்சு கொடுக்கும், எப்போ வந்தாலும் அந்த படம் பெரும் வசூலை அள்ளித்தரும், அதில் எல்லளவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக விஜய் ஏன் இதை பற்றி பேச மாட்டேன்றாரு, பேசலைன்னாங்க. திருச்சியில் நேற்று பேசியிருந்தார். கரூர் சம்பவம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு சதி அப்படின்றாங்க. அது விசாரணைக்குள்ளே இருக்குது. அந்த சதிக்கான காரணம் என்னன்னு விசாரணைக்குள்ளே இருக்குது. ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கூட்டு சதி அப்படின்னாரு. ஓப்பனம் இங்கே மாநில அரசு, மத்திய அரசு ரெண்டுத்தையும் தான் கூட்டு சதின்றார். இல்லை ஒட்டுமொத்த கட்சிகள், ஏன்னா நேற்று பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியும் தான் என்னை எதிர்க்குது, நான் அரசியலுக்குள்ளே வந்ததுனால ஒட்டுமொத்த கட்சியும் என் மேலே காண்டாயிடுச்சு, நான் வரக்கூடாது, நான் நிற்கக்கூடாது, நான் தேர்தலில் போட்டியிடக்கூடாது, நாங்கள் இங்கே கட்சி நடத்தக்கூடாது அப்படின்ட்டுல எல்லாரும். அது உண்மை தான். நீங்கள் எல்லா மாநிலத்திலும் உள்ள ஒரு விஷயந்தான் சரி, ஜனநாயகன் அப்படி என்ன தான் கூட்டு சதி அப்படின்பொழுது அதை விலாவரியாக விளக்க வேண்டியதில்லை, ஆட்சி. ஆனால் எப்போ வந்தாலும் அந்த படம் இட்டடிக்கும் அப்படின்னு தான் விஜயோடைய மிகப்பெரிய கான்ஃபிடண்ட்டான ஒரு பேச்சு. சரி, ஜனநாயகன் இதுக்கப்புறம் எப்போ தான்பா வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 23ஆம் தேதி தேர்தல். ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இது வந்தாங்கன்ற ஒரு, ஏன்னா அந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ காட்டமான அரசியல் வசனங்கள், அவ்வளோ டேரிங்கான காட்சிகள் இருப்பதாக ஒரு தகவல். அது பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கு, அதுலேருந்து உள்டா, அப்புறமா ஹெச் வினோத் ஒரு சொந்த கதையை சேர்த்துருக்காரு. அது இது என்ன தான் சொன்னாலும் திரைப்படத்தை
வெளியில் இருப்பவர்கள் யாரும் ஒன்றுசா பார்க்கல. கேட்ட தகவல், சொன்ன தகவல், வந்த தகவல் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்தால் விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேவரான, விஜய் அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார படமாக, ஒரு வாக்கு வங்கியை கொடுக்கக்கூடிய படமாக, இல்லை ஒரு காட்டமான ஒரு விஷயமாக, எடுடா சாட்டைய நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சுற்றி 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 இந்த விக்ஸ் தாண்டா சுற்றி சுற்றி எழுதியிருக்குன்னு விவேக் சொல்லுவார்ல, அது மாதிரி ஜிலேபியை சுற்றி சுற்றி விட்ற மாதிரி சுற்றி 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 விட்டாச்சு. நம்ம தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்தப்போ இல்லைங்க 23 எலெக்ஷன் 24ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் எலெக்ஷன் பரபரப்பு ஒரு பக்கம், அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி செய்யணும், அந்த படத்துக்கு வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங்கு, பேனர் கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஷோ இங்கே அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த ஃபஸ்ட் ஷோ அதர் ஸ்டேட்டுக்கு எப்படி போய் பார்ப்பாங்க, எப்படி போய் அங்கே வந்து கொடுப்பாங்க, அது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எடுப்பாங்க, ஓவர்சீஸில் எத்தனை மணிக்கு படத்தை போடுவாங்க, நிறைய விவகாரங்கள் இருக்குது. அதனால் 23 தேர்தல் முடிஞ்சு 24 வாய்ப்பு இல்லை, அடுத்த வாரம் 30ஆம் தேதி அப்படின்னு. சில பேர் இல்லைங்க வந்து மே மாதம் ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்கள் தமைக்காவினர் அந்த படத்தை எங்கள் தலைவர் சிஎம்மாக வந்து அதை பார்ப்பார் அப்படின்னு ஒரு அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ளே விமர்சனத்துக்குள்ளே போக வேணாம். சிஎம் ஆகிறாரு, ஆகாமல் போகிறாரு, எதிர்கட்சியாக போகிறாரு, நான் அதை சொல்ல வரல. வந்து அவங்களுடைய பலமான நம்பிக்கை. அதனால் அவசரப்பட்டு ஏப்ரல் ரிலீஸ் பண்ணாதீங்க, மே 4க்கு அப்புறம் எப்போ வேணாலும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க, முதல்வர் வந்து படம் பார்க்க போகிறாரு அப்படின்னு அண்ணனுடைய போஸ்டர் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஒட்ட போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி இது அரசியல். மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் என்னன்னு தெரியும். ஆனால் ஜனநாயகன் அப்படி என்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அதில் வந்து காட்சிகளும் வசனம் இருக்குதுன்னா, வினோத்தை நீங்கள் வந்து அசால்ட்டான ஒரு டைரக்டராக முடிவு பண்ணவே முடியாது. எடுத்தது ஒரு 3-4 படம் அப்படின்னா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வைத்திருக்கிறார், அரசியல் விஷயத்தை. அதுதான் நம்ம சொன்னது வந்து. ஏன்னா விஜய் கூட ரொம்ப லேட்டாக இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ரொம்ப சுணக்கமாக இருந்தாங்க, அப்புறமா பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் வரட்டையா வந்த பிறகு பாருங்க நீங்கள் வந்து அப்படின்னு அவங்களுடைய பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்து. அதனால தான் மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவ்வளோ உற்சாகமாக பேசுனது விஜய். அந்த ஆடியோ லான்ச்சு அதுக்காக தான் வச்சது. இங்கே வச்சா அது வைக்க விட்டுருக்க மாட்டாங்க, அது வேற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். இந்த ஒரு கூட்டத்துக்கு என்ன சொல்கிறது வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணது வந்ததுக்கே அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா, அதுக்கு முதல்ல எங்கே பர்மிஷன் கொடுப்பாங்க, எவ்வளோ கூட்டம் வந்துடும், விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அப்புறம் எனக்கு கொடுங்க பாசு, உனக்கு கொடுங்க பாசு, அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து இதில் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்க ஆசைப்பட்டார். இந்த மாதிரி விமர்சனம் மலேசியாவில் அவ்வளோ உற்சாகமாக பேசுனதுக்கான காரணம் இது வந்து ஒரு கூட்டு சதி அப்படின்னும் பொழுது, ஒரு திரைப்படம் என்பது ஒரு படைப்பாளனுடைய சுதந்திரம். அதில் ஏன்பா நீங்கள் வந்து அரசியல் கொண்டு வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா, அரசியலில் எல்லாமே உண்டுங்க, பயம்தான். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு உலகம் சுற்ற வாலிபன் படத்தில் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்ததோ அதே பிரச்சனை தான் இங்கேயும். அது கூட சொன்னாங்க. அதனால தான் திருச்சியில் எம்ஜிஆர் சிலை பேக்ட்ராப்பில் நின்று அவர் பேசினார். எம்ஜிஆர் சிலைக்கு அவர் மாலை போட்டாரா? அப்போ வந்து விஜய் வந்து மறைமுகமாக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காரா? இல்லை. இதில் நாங்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு பிறகு அரசியலுக்கு யார் வந்தாலும் எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் அரசியலே பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் பாருங்களேன், அந்த என்ன சொல்கிறது வந்து எம்ஜிஆர் அதை பண்ணார், இது பண்ணார், அப்படி பண்ணார். சில பேர் வந்து என்னையா இன்னும் இதுதான் அவ்வளோ பண்ணிட்டாரா அவர் அப்படின்லாம் கேள்வி கேட்டுருக்கும்போது, சரி அது ஒரு உல்டாவே கூட இருக்கட்டுங்க, வந்து அது 75% உண்மையாக இருக்குது. அந்த இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க யாரும் பேச மாட்டாங்களே, அத்தனையும் பொய்யா. எம்ஜிஆரே வந்து ஒரு 25 பிஆர்ஓக்களை வச்சு எப்படிலாம் வந்து பரப்பி விடுங்க என்னை பற்றி, இப்படிலாம் போய் துண்டு செய்தி அப்போ துண்டு பிட் நோட்டீஸ் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டாங்களே. எத்தனை வருஷம் ஆச்சே பேசுகிறாங்கன்னா இருக்குதானே. அப்போ எம்ஜிஆருடைய ரோல் மாடல், எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றி யாராக இருந்தாலும் வரதான் செய்வாங்க. அதுக்காக அதிமுகவுக்கு ஆதரவு, இந்த அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த லோக் போல் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு,
அந்த கருத்து கணிப்பு 181 இடம் திமுக அசால்ட்டாக வெல்லும். 2வது இடமே தாவேக்காவுக்கு வரும். ஏடிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 39 இடம் வரத்தே பெரிய கஷ்டம். அது மாதிரியான ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வே வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஆளாளுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சர்வே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஏஜென்சி, வேண்டாத ஏஜென்சி, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகம், நடுநிலையான ஊடகங்களும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் வந்து தேர்தலுக்கு முன்ன பின்ன அப்படின்ற ஒரு விருதம் இருக்கும். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் பொய்யான தேர்தல்லாம் நிறைய இருந்திருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் தூசு. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த நேரம் போய் அவங்க கொண்டு போய் அந்த விரலை அழுத்துறாங்க பாருங்க, அதில் தான் அந்த நேரம் முடிவு பண்ணுறது தான் அது. ஒரு செக்டார் யாருக்கு அப்படின்ற ஆசிலேஷன் இருக்கிறவங்க. ஆனாலும் அந்த கருத்து கணிப்பு பற்றி விவாத பொருளாக இந்த தேர்தலில் பேசப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் என்கின்ற ஒருத்தர் உள்ளே வந்ததனால். விஜய் சிஎம் ஆவாரா, எதிர்கட்சி ஆவாரா, விஜய் டெபாசிட்டை இழப்பாரா, விஜய் வந்து 5 சீட்டை வாங்குவாரா, இப்படியா விவாதம் போய்கிட்டே இருக்குது. இல்லை இங்கே சிஎம் தாங்க ஆவார் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது, இல்லைங்க, திமுக ஃபுல் ஸ்விங்கில் 181 இடம் அடிக்கும். லோக் போல் வந்து கரெக்டாக சொல்லியாச்சு. இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்கணும். சரி, இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 1,00,000 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 500 பேர்னு முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க மொத்தமாக. சரிங்க, இவ்வளோ சாம்பிள்னு வாங்கல, இந்த சாம்பிளை வச்சு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ண நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல, தொடர்ச்சியாக நாங்கள் பண்ண நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்களை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நலத்திட்டங்களையும் அவங்க வரவேற்றிருக்காங்க. அதனால தாங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய அந்த ஆதரவு இருக்குது. இப்போ அந்த 5,000 3,000த்துக்கெலாம் அவ்வளோ பெரிய அமோக ஆதரவு இருக்குது. அதனால தான் மகளிர் உதவித்தொகையை வந்து ஏடிஎம்கேவும் சொல்கிறாங்க, தாவேக்காவும் சொல்கிறாங்க. இல்லை பெரும்பான்மையாக படித்த இல்லை பொதுவான மக்கள் கூட இன்றைக்கி ஊடகங்கள் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம். இல்லைங்க, எங்களுடைய வரிப்பணம் தானே இது, யாராக இருந்தானே, யார் ஆட்சிக்கு வந்தானே, எங்களுடைய வரிப்பணம் தானே, இந்த வரிப்பணத்தை தானே நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க, இது தானே வேறு விதமாக வந்து நலத்திட்டம், உதவி, இலவசம் இப்படியா கொடுக்குறீங்க நீங்கள் வந்து, யாராக இருந்தானே அப்படி அந்த ஒரு தெளிவும் வந்தாச்சு. அப்புறம் முக்கியமாக அந்த விசில் பாட்டு அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்குதுங்க. அந்த விசில் பாட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயங்கர பாசிட்டிவாக தாவேக்காவுக்கு சொல்கிறாங்க. ஒரு பாட்டு போய் இந்த அளவுக்குலாம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அந்த விசில் பாட்டுன்னு சொல்லும்போது தான் இதில் வந்து இந்த கரூர் காட்சிகளை வந்து சேர்த்துருக்காங்க, கவனிச்சிங்களா? ஏன்னா பாட்டை டீகோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, விஜய் பாட்டை எவ்வளோ டீகோட் பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டையும் டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷூட்டிங் நடந்தது உண்மை தானே அப்படின்னு. ஷூட்டிங் நடந்தது முதல்ல ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து கரூர் பாட்டை வந்து அந்த ஷூட்டிங்கில் இணைச்சிருக்காங்கன்றாங்க. ஒரு சம்பவத்திற்கு முன்னாடி கேமரா வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட், வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு வேலை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்கு தேவைப்படுது அந்த க்ரௌடை காமிக்கிறதுக்கு, இது மாதிரி அவங்களுடைய விளம்பர படத்துங்களை பயன்படுத்தி அந்த சம்பவம் நடந்த பிறகு தானே வந்து நீங்கள் ஷூட்டிங் இதுன்னு சொன்னீங்க. அந்த சம்பவம் வந்து ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்திற்கு யார் காரணம், அதற்கான என்ன விஷயம், அதெல்லாம் வந்து விசாரணைக்குள்ளே இருக்குது, வரட்டும். அதுதான் சொல்கிறாங்க. வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னதே வந்து விஜய் தானே, அப்புறமா அது என்ன இருக்குது? சரி, அதான் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார், அவர் தான். சிபிஐ விசாரணை தானே இருக்குது. அப்போ அதே ஒரு இதுவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தாங்க வந்து இந்த 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 ஷூட்டிங்கை தான் இப்போ இந்த பாட்டு விசில் பாட்டுக்கு கொள்கை பாடலுக்கு வந்து இது சின்ன பாடலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் எது பண்ணாலும் செய்தியாகுதுப்பா. விஜய் எது பண்ணாலும் செய்தியாவதை தாண்டி எதுவானாலும் வந்து அது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறுது. வந்து யாராவது தடுக்கி விழுந்தா, விஜய் கூட்டத்தில் போய் தடுக்கி விழுந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு எல்லா விதத்துலையும் தடுக்கி விடுறாங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தர் அதிகப்படியாக மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். இங்கே போயிட்டே இருப்பார், இந்த இளநீர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு கொடுப்பார், இளநீர் கையில் வச்சுருப்பார், அதை நிறுத்தி இளநீர் வாங்கி குடிப்பார். அந்த வீடியோ வைரல் ஆச்சு, அவங்களாம் போட்டு பேட்டி கொடுத்தாங்க. கீழே கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது, தலைவா இது மாதிரி பண்ணாதீங்க, வாங்கி குடிக்காதீங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இதில் யார் நல்லவங்க யார் எதுன்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே சொல்கிறேன் நான், எல்லா தலைவருக்குமே உண்டு அது. இது வந்து நீங்கள் ஆர்வப்பட்டோ இல்லை வந்து இதுவாகவோ பண்ணிடாதீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நியாயமான ஒரு விஷயந்தான். வந்து விஜய் வந்து உண்மையிலே ஒரு உச்ச நட்சத்திரம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மாசை கட்டுறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வர்றாரு. ஒருத்தர் யாரோ வந்து இளநீர் நீட்டுறாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்களா படாதவங்களா என்னென்ன தெரியல, வாங்கி கொடுங்க. கீழே கமெண்ட்ஸில் அவ்வளோ பேர் அக்கறையாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு தலைவருக்கு வந்து
ஏன்னா அது நடந்த சம்பவம் உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதனால அவர் பேரை சொல்ல. ஒரு தலைவருக்கு வந்து இதே போல தான் கரும்பு ஜூஸ் ஒருத்தர் கொடுத்தாரு. யார் அவர் தொண்டர் இதில் வந்தவர். அவர் வாங்கி தைரியமாக குடிச்சிட்டாரு. நம்ம தொண்டை தானே குடிக்கிறோம். அதுலேருந்து அவருக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை தொண்டை குரல் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அதுதான் அவருக்கு முதல் தொடக்கமாக மாறிச்சு. அவர் உடல்நல குறைவே அதனால தான் ஏற்பட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. இது சரியான ஒரு விஷயம் கிடையாது. வந்து உண்மையாக விஜய்க்கு யாராவது கூட இருக்கிறவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலமும் சூழ்நிலையும் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. என்ன வேணாலும் எதிரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுது. எல்லாருக்குமே, எல்லா மனிதனுக்கும் ஒரு எதிரிகள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கும்போது அங்கேயும் ஒருத்தன் எதிரி இருப்பான். ஒரு வேலைக்கு வந்தால் இருப்பான். எங்கே போனாலும் ஒரு எதிரி நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்து எதிரிந்து எங்கேயோ வெளியூர்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருந்து கூட வரது கிடையாது. நம்மளை சுற்றி இருப்பவர்கள் தான் எதிரிகள். வந்து இது ஒரு பக்கம் இது இருக்கும்போது இந்த விஜய் எது பண்ணாலும் அது பேசும் பொருளாக மாறுதேப்பா அப்படின்னு. அந்த பிரமாண பத்திரம் அவர் தாக்கல் பண்ணார்ல, அதை கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுனா பெரிய சாதனை அப்படின்னு அது டவுன்லோட் பண்ணி இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாஸ், இந்த கிரேஸ் தானேங்க. அது அதை தான் இப்போ சொல்கிறாங்க. வந்து இதே கூட்டம் வருதுப்பா, ரைட்டுப்பா, அது ஓட்டாக மாறுமாப்பா, கூட்டம் வருதுப்பா, வரதான் செய்யுது. வந்து எங்கே போனாலும் கூட்டம் வரதான் செய்யுது. ஓட்டு அப்படின்னு, அந்த ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்றைக்கி தெரியும். ஓட்டு என்றைக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.